நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ள நான் கேட்ட மாதிரி பொண்ணை என் கண்ணில் காமிச்சிட்டியே. என்னே உன் மகிமை முருகா. போயிட்டாங்க. என்ன பெரிய தம்பி, சாமி கும்பிட போயிட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்கூட்டர்ல போறாங்களா ஒரு பொண்ணு. ஆமா, அந்த பொண்ணெல்லாம் வாய் பேச முடியாது, அழகா வேற இருக்கு. இப்பதான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பொண்ணுதான் வேணும்னு. உடனே கண்ணில் காமிச்சிட்டாரு.
அது மட்டும் இல்ல, நான் விளக்கிறதுக்காக பத்த வச்சேன்னா அப்போ உந்துரு விளக்கல என் ட்ரெஸ் எரிஞ்சு போச்சு. உடனே வந்து அணைச்சி காப்பாத்திட்டாங்கல்ல. என் மேல பாசம் இல்லைன்னா அப்படி செஞ்சிருப்பாங்களா? லிங்கம், எப்படியானா அந்த பொண்ணுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சு பேசணும். ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த பொண்ணோட வண்டி நம்பரையாவது நோட் பண்ணீங்களா? இல்லையே. இதுக்கு தான் நீங்க படிச்சிருக்கணுங்கிறது. படிச்சிருந்தா வண்டி நம்பர் நோட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல. இவ்வளோ நேரம் பார்த்தீங்களே, என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல? நானாவது வண்டி நம்பர் நோட் பண்ணியிருப்பேன்ல. நீங்க வேஸ்ட் பெரிய தம்பி. ஐயோ, தோணவே இல்லை லிங்கம். ஆனா லிங்கம், நான் மறுபடியும் அவளை சந்திப்பேன். அவதான் என் பொண்டாட்டி. சொன்ன கேளு. ஏய் நிறுத்துறா, ஏன்டா அப்படி பண்ற? ஏய், உன் திருட்டு புத்தி இங்கே நிப்பாட்றா. ஒழுங்கா சாப்பிடு. இதே வேலையா போச்சு. మొదలయ్యా నేను యారు విజి పొన్ను నీ సొల్లు నేను యారు తిరునా నేను యారు டேய் விக்கி நீ சொல்லுடா. ஏ ரயில நிறுத்து. இப்ப எதுக்கு இப்படி கத்துற? பின்ன నేను யாரம்மா? உங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி. నేను బుద్ధిలేని దద్దమ్మను. నేను உங்களுக்கு పర్సనల్ సెక్యూరిటీని. నేనేమో పని మనిషి రాలేదు కదా అని కిచెన్కుள்ள போயிட்டு எல்லாமே కాలేజీలో టిఫిను, మధ్యాహ్నం లంచ్, నైట్కు భోజనం తయారు చేస్తూ ఉంటే అందరూ ఒక్కొక్కరు వచ్చి இதோ இது இருக்குதே எனக்கு இட்லி வேணும். இவன் சொல்றான் எனக்கு பூரி வேணும், பூரி வேணும். இவருக்கு వరచకాల చట్నీ వేணுమా? ఇవరికి వాడొచ్చి ఇంకేమేమో అడుగుతున్నాడమ్మా. నేను ఎవరు? నేను யாரு? నేను என்ன ஹோட்டல் சப்ளைரா? எல்லாரும் கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா. முடிஞ்சுச்சா? நிறுத்து, இதோட போதும். இனிமே நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நாங்க வீட்ல வேற வேலைக்காரி வச்சுக்கிறோம். போய் உட்காந்து சாப்பிடு. ஐயோ மா, நீ சாப்பிடலையா? வைத்தி, உட்காரு, செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கலாம். வா என்னங்க உட்காரு. மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. மூத்த பையனுக்காக பட்னி கடந்து விரதம் இருக்கேன். ஏமா, நாங்கெல்லாம் பசங்க இல்லையா? எங்களுக்காகலாம் நீங்க விரதம் இருக்க மாட்டீங்களா? ஏய், எனக்கு எல்லாமே என் மூத்த மகன் தான். அவன் எனக்கு உசுரு. அவன்தான் என் வாழ்க்கை. அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி ஒரு நல்ல பொண்டாட்டி அமையணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்குதான் நான் ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கும் அவனுக்காக பட்னி கடந்து வேண்டறேன். என்னம்மா நீங்க எனக்காக எதுக்கு பட்னி கிடக்குறீங்க? சாமி என்ன நல்லபடியா வச்சுக்குமா. நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். நீங்க சாப்பிடுங்கம்மா, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இல்ல என்ன வைத்தீஸ்வரி, திருநாவை சொல்றான்ல, வா உட்காந்து சாப்பிடு. என்னங்க நீங்க? உட்காருங்க. எனக்கு பசிக்கலீங்க. நிஜமாவே எனக்கு இல்லம்மா, பசிக்கல. நீ நான் தான் சாப்பிட்டியா? விரதம் சொல்றேன்ல. உட்காருங்க. எனக்கு வேண்டாம். என்ன சாரு மேடம் கைய பிடிச்சி சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றீங்க? ஏர்லி மார்னிங் மேடம் கிச்சனுக்குள்ள வந்து 8 இட்லி 5 வடை அவ்வளவு பொங்கல் போட்டு முழுகிட்டாங்களே. என்ன மேடமோ ஃபுல் கட்டு கட்டிட்டீங்கல்ல? மண்ணங்கட்டி காதுல மிஷின
வெய்யி எல்லாத்தையும் உளர்னியா உன்ன அம்மா ஏமா அவங்கள திட்டுற? நீ தப்பு பண்ணிட்டு அவங்கள திட்டுற? காலையில கிச்சனுக்குள்ள போயிட்டு கிச்சனையே ஒரு ரவுண்ட் கட்டிட்டு போல இருக்கு. அம்மா கிச்சனால ரவுண்ட் கட்டல, மொத்த கிச்சனையே காலி பண்ணிட்டாங்க. என்னம்மா நான் சொல்றது ரைட் தானே? காத்தால இட்லி கம்மியா இருக்கும்போது எனக்கு சின்ன டவுட் வந்தது. என்னங்க பாருங்க. இருங்க இருங்க இருங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே அல்சர் இருக்கு, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். அதுக்காக தான் 2 இட்லி எடுத்து சாப்பிட்டுருப்பா. இல்ல வைத்தீஸ்வரி, அப்பாவை பாத்தீங்களா? அம்மாவுக்கு எவ்வளவு ஜால்ரா போடுறாரு. ஏய், அப்பா போதும்பா, அம்மா மேல ஐஸ் எடுத்து கொட்டாதீங்க. ஏய் சும்மா இருங்கப்பா, சும்மா. அம்மா ஏமா இப்படிலாம் பண்ணீங்க? இல்லடா கண்ணா, இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். அம்மா உன்னை இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணல. போற இடத்துல எங்கேயாவது நான் மயங்கி கேங்கி விழுந்துட்டேன்னா அதை பார்த்து உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு லோ பிபி வேற. அத கேட்கலமா நானு. எதுக்காக எனக்காக விரதம் இருக்கீங்க? நீங்களே ஒரு சாமி, இன்னொரு சாமி கிட்ட ஏன் வேண்டிக்கிறீங்க? நான் உங்க பிறந்த நாளைக்கு கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணல, அப்போ ஒருத்தன் என்கிட்ட பலாறு அற வாங்கினான். ஏன் சொல்றேன். திருநாவு என்ன? ஆமா, பேர் தான் திருநாவுக்கரசு. பேச ஆரம்பிச்சா 1.5 மைல் தூரத்துக்கு இழுப்ப திக்கு வாய்ப்பாயில. நான் திக்கினா உனக்கு என்ன? டேய் கோச்சிக்காதடா. ஆமா, எங்க வந்த? கோவிலுக்கு சாமி கூட வந்தேன். அப்படி என்னடா விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ணிட்டு போலாம் வந்தேன். அம்மாவா? உனக்கு எங்கடா அம்மா இருக்கா? டேய், நீ சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அம்மா செத்து போயிட்டாடா. இல்ல, வைத்தீஸ்வரி அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அபிஷேகம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு போறேன். வைத்தீஸ்வரி உனக்கு அம்மா இல்லடா, சித்தி. லூசுப்பா இல்ல, உன் சித்தி உன்னை படிக்க வைக்கல, உனக்கு எந்த நல்லதும் பண்ணல. அந்த பொம்பளைய போய் அம்மா அம்மான்னு சொல்லி உருகிட்டு இருக்கியே, இனிமே சித்தின்னு கூப்பிடுறா. அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க என் அம்மா. எனக்கு கோபம் வரும். ஏய் டேய் திருநாவுக்கரசு நில்லடா, அவங்க ஒரு சித்தி தான்டா. திருநாவுக்கரசு அவங்க ஒரு சித்தி தான்டா, அவங்க ஒரு சித்தி தான்டா. இத புடி. இனிமே எங்க அம்மாவை பத்தி பேசுறேன், கொன்னுடுவேன். அவங்க என் அம்மா தான், அம்மா தான் சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, இப்போ நான் என்னமா கெட்டு போயிட்டேன்? எதுக்காக நீங்க விரதம் இருந்து உடம்பா கெடுத்துக்கிறீங்க? நீங்களே உயிருமா. உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் தாங்க மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே அம்மா நீங்க தான்மா. சரிடா, சாப்பிடுற கண்ணா. மாட்டேன், கையெடுங்க. இனிமே நீங்க எனக்காக பட்டினி கிடக்க மாட்டேன் சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். கண்டிப்பாடா கண்ணா, இனிமே நான் நிச்சயமா பட்னி கிடக்க மாட்டேன். நிஜமா. சாப்பிடுறா இப்போ. சாம்பார். தெய்வத்தை காணோம்.
தெய்வம் இங்க வந்து உட்காந்துருக்கா? தெய்வமே, நடுராத்திரியில தூங்காம இங்க வந்து உட்காந்துருக்க? தூங்கும்போது கூட சிரிச்ச முகமா இருக்கிற என் தெய்வம் இப்படி கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? இல்லைங்க, வேண்டுதல். வேண்டுதலையா? என்ன சொல்ற? ஆமாங்க, 21 நாள் கண் முழிச்சு தூங்காம உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த பெரிய பாளையத்து அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேங்க. என்ன புதுசா இருக்கு? எந்த காரணமும் இல்லாம இன்னைக்கு என்ன இப்படி திடீர்னு ஒரு வேண்டுதல? புருஷன் கட்டின தாலிக்கும் வெச்ச பொட்டுக்கும் பூவுக்கும் ஒரு பங்கம் வருதுன்னா எந்த பொம்பளையால தாங்க தாங்கிக்க முடியும்? தெய்வமே, என்ன சொல்ற? பின்ன என்னங்க, உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் எப்படிங்க எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்? ஏற்கனவே 3 பொம்பளை பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கோம். அதுங்களை கரையேத்த வேண்டாமா? இந்த லட்சணத்துல அங்க இங்க வேற வட்டிக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு நான் தான் உங்க கூட வர முடியுமா? குழந்தைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது பின்கட்டில் வந்து இப்படி பிசாசு மாதிரி புலம்பிட்டு இருக்க? சும்மா இருங்க. உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு உங்களாலையும் வேலை வெட்டிக்கு போக முடியாது. மூத்தவ பாரதி தான் இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சு கொட்டிட்டு இருக்கா. இந்த நிலைமையில லட்சக்கணக்குல செலவு பண்ணி உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியுமா? அடி பைத்தியக்காரி, நீ பயணியப்பம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. நான் தெரியாம தான் கேட்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணும்போது நான் என்ன லட்சாதிபதியாவா இருந்தேன்? அதுக்கப்புறம் வரிசையா நமக்கு 3 பொண்ணுங்க பிறந்தது. அப்பவும் நான் என்ன வசதி வாய்ப்புடையா இருந்தேன்? அது பெருசா வளர்ந்து ஆளாகல. லைஃப் இஸ் ஃபனி. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எதுவும் கவலைப்படக்கூடாது. எனக்கு சிரிப்பு வரல. சிரிப்பு வரலையா? சிரிக்க மாட்டியா நீ? நிச்சயமா சிரிப்பு வரல. சிரிக்க மாட்டே? உன்னை நான் சிரிக்க வச்சிருவேன், சிரிக்க வச்சிருவேன். நீ சிரிக்கத்தான் போற. இப்ப பாரு, நீ சிரிக்க போற. தெய்வம் தெய்வம் தெய்வம், உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப எனக்கு கை துடைக்க டவல் கொடுக்குற சாக்கில் பின்கட்டுக்கு வந்தியே, அப்போ ஒரு டயலாக் சொன்னேன்ல, அது அப்படியே பசுமரத்தாணி மாதிரி என் நெஞ்சில பதிஞ்சிருக்கு. இன்னொரு தடவை சொல்ல, எனக்கு இன்னொரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். நான் சொல்ல மாட்டேன், போய் தூங்குங்க. சொல்லு தெய்வமே. அதை கேட்காம எனக்கு தூக்கம் வராது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு தெய்வமே. சொல்லவா? சொல்லு. உனக்கு இந்த பச்சைக்கிளி கேக்குதா? பச்சைக்கிளி கேக்குதா? போடா கருவா பையன். இது எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு செத்து போயிடுவேன் வெங்காயம் அது இதுன்னுட்டு. பச்சைக்கிளி, மனுஷ உடம்ப அறுத்து பார்க்க தான் டாக்டர்னால முடியும். ஆனா மனுஷன் உயிரை எடுக்கிற உரிமை அந்த ஆண்டவனுக்கு தான் இருக்கு. நீ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு. ஆண்டவனு சிரிச்சுக்கிட்டே நம்மள மன்னிச்சு விட்டுருவாரு மண்டு. எதுக்கியா வண்டி நிறுத்தின? என்ன பெரிய தம்பி, நானும் பார்த்துக்கிட்டே வரேன். உங்க கண்ணு இங்கேயும் அங்கேயும் அலபாஞ்சுக்கிட்டே வருது. எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து பேசி பிக்கப் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியும் பெரிய தம்பி. யோ, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம என்ன பார்த்து ஓட்டுறியா? எடியா வண்டிய. என்ன பெரிய தம்பி, நல்ல விஷயம் சொன்னா கூட கோச்சுக்கிறீங்க. யோ, நான் அவளை கண்டிப்பா பாப்பேன். அவதான் என் வைஃப். வண்டி எடு. நீங்க கோஸ் 1 கிலோ போடுங்க. அம்மா, கோஸ் என்ன விலை? என்னது? ஐயோ, உங்களுக்கு பேச்சு வராதா? உங்ககிட்ட நான் எப்படிதான் காய் வாங்க போறேன்னு. 1 கிலோ எவ்வளோ? 10 ரூபாவா? 15 ரூபாவா?
கேரட் 1 கிலோ. ஒரு கிலோ போதும். என்ன பெரிய தம்பி இப்போ எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்னீங்க? லிங்கம், அந்த பொண்ணு காய்கறி வாங்கிட்டு இருக்கு. அந்த கடையில காய்கறி வாங்கிட்டு இருக்கு. பெரிய தம்பி இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சீக்கிரமா போங்க, பேசி முடிக்கிறீங்க. உங்களுக்கு நான் இருக்க முதலாளி, தைரியமா போங்க, சீக்கிரம் போங்க. ஆமா லிங்கம், இந்த சான்ஸ் விடவே கூடாது. இப்ப போய் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆமா, திக்கி திக்கி பேசுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு வேற வாய் பேச முடியாது, பேச்சு நல்லா தான் இருக்கும். என்ன யோசிக்கிற நீ? வா. என்னடா லிங்கம், அவங்களையும் காணும், கடையும் காணும். போங்க பெரிய தம்பி. போங்க பெரிய தம்பி, கிடைச்ச சான்ஸை விட்டீங்களே. ஏய் லிங்கம், இங்க காய்கறி வாங்குறாங்கன்னா அவங்க இந்த ஏரியால தானே இருக்கணும் இல்ல? ஆமா பெரிய தம்பி, இந்த கடைக்காரருக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமரா தான் இருக்கணும். அப்போ கடைக்காரர்கிட்ட விசாரிச்சிடலாமா? ஐயோ, அவனும் போயிட்டானே. என்ன பெரிய தம்பி நீங்க வேஸ்டா இருக்கீங்களே. அந்த ஃபிகரை பார்த்து அப்படியே மயங்கி செல மாதிரி நின்னீங்கன்னா. என்ன பெரிய தம்பி பட்டுன்னு கை நீட்டிட்டீங்க? டாய், அவங்கள ஃபிகர்னு சொல்லாத, அடிச்சு விடுவேன். முதலாளியம்மா மரியாதை சொல்லுப்பா. சாரி பெரிய தம்பி, முதலாளி அம்மாவை கண்டுபிடிச்சு எப்படியாவது உங்களோட சேர்த்து வைக்கிறேன். வெரி குட். நீ நல்ல டிரைவர் தான், ஆனா கண்டுபிடிச்சு சேர்த்து கொடுத்தணும்னு, இல்லைன்னா இந்த கணத்துல அறையும். வேணாம் பெரிய தம்பி, போலாம்.